அவனை விடாம துரத்துக்கிட்டே இருந்தா நான் எங்க தான் போவேன்? வீட்டுல சொல்றதை கேட்காம நானா ஒரு முடிவெடுத்து என் வாழ்க்கையை தான் கெடுத்துக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறமாச்சும் என் குழந்தைக்காக வாழலான்னு பார்த்தா இப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சனை கொடுத்தா நான் என்னதான் பண்றது? என்னால என்னோட குழந்தையோட வாழ்க்கையோட கெட்டு போகும். அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததோட என் லைஃப்ல இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னன்னா இன்னொருத்தன் வந்துகிட்டு ஃப்ரெண்டோட வைஃப்னு கூட பார்க்காம சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். என்னால கீர்த்தி லைஃபும் கெட்டு போகிற மாதிரி இருக்கு. கடவுளே, இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அம்மா தங்கச்சி கிட்டன்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியல. ஏற்கனவே இவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு இவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானுங்களோன்னு தான் இடத்த மாத்திக்கிட்டு வேற இடம் வந்தேன். இப்ப இங்கேயும் வந்து பிரச்சனை கொடுத்தா நான் எங்க தான் போறது? தனியா இருக்கிற மாதிரி இருந்திருந்தா என் வாழ்க்கையை எப்பயும் முடிச்சுக்கிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாம போயிருந்திருப்பேன். ஆனா இப்ப கீர்த்தி இருக்கா. அவளுக்கு என்ன விட்டா வேற யாரும் கிடையாது. கடவுளே, எங்க போறதுன்னு தெரியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கேன். என்னை இந்த கஷ்டத்துல இருந்து எப்படியாவது மீட்டுடு. என்னால முடியல. பாவம் என் குழந்தை. என்னால அவ இந்த வயசுலயே என்னென்ன வார்த்தையெல்லாம் காதுல கேட்க வேண்டியதா இருக்கு. நான் பண்ண தப்பால தான் கீர்த்தி கஷ்டப்படுறா. அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளை நான் நல்லபடியா வளர்த்தெடுக்கணும். சரி, சாப்பிட்டியா நீ? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? விஜய் இருக்கான்ல, கேக்குதா? ஏன் அமைதியா இருக்க? ஸ்வேதா, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவனை லவ் பண்றியா? எந்த நேரமும் அவனை பத்தியே வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்க. சரி, நானா மாத்தி ஏதாவது டைவர்ட் பண்ணாலும் திரும்ப அங்கேயே வந்து நிக்கிற. ஏன், என்ன ஆச்சு இப்போ? எதுக்கு இப்போ கோவப்படுற? ஏன் கோவப்படுறேன்னு என்னையே கேளு. ஏன் கோவப்படுறேன்னு உனக்கு தெரியாது இல்ல? இது வரைக்கும் அந்த பையனை நான் பார்த்தது கூட இல்ல. முன்னாடி எல்லாம் நீ அவனை பத்தி பேசும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு கோவம் வராது. ஆனா இப்பெல்லாம் நீ அவனை பத்தி பேசினா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எனக்கு இப்ப கூட அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது, உன் மேலதான் கோவம் வருது. பத்தாவதுக்கு உன் வீட்டுல அவன் கூட கல்யாணம் பண்றது வரைக்கும் போயிருக்காங்க. கடவுளே, இவன் வீட்டில் கல்யாணம் பண்ண ரெடி பண்ண தான் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்மளோட சம்மதத்தோட தான் எல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். இப்போ எதுக்கு ஹரி நீ இவ்வளோ கோவப்படுற? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விஜய்க்கும் அந்த மாதிரி என் மேலே ஒரு தாட் இல்லை, எனக்கும் அப்படியெல்லாம் இல்லை. அதனால தான் நானே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்த என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அது எப்படி நான் அவனை பண்ணுவேன்? அதான் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலல்ல, அப்படியே நீ இவ்வளோ ஹைப் ஆகுற? நான் இந்த அளவுக்கு கோவப்படுறேன்னா அப்ப அதுலயே ஒரு காரணம் இருக்குல்ல. நீயும் அவனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்ச மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். சரி, நானும் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு தான் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்தேன். நல்ல வேலை, அதே போல நீயும் என்கிட்ட வந்து பேசிட்ட. ஆனா நீ மட்டும் பேசாம அப்படியே இருந்திருந்த என்ன பண்ணியிருப்பனே தெரியாது. என்ன இது? இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சது? யார் சொல்லியிருப்பா? நீ சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை ஹரி. இங்க பாரு ஸ்வேதா, நான் உன் மேல கோவப்படணும்லாம் படல. இது வரைக்கும் அந்த பையனை நான் பார்த்தது கூட கிடையாது. அவன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள அவனை பத்தி எப்பவுமே பேசிட்டு இருக்கனாலதான் பிரச்சனை வருது. அது உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வேற கோவப்பட்டு கத்திட்டேன். சாரி. என்ன? இல்லை ஹரி, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நீ போயிட்டு படு, நான் நாளைக்கு பேசுறேன்னா. சரி. சே, இந்த அம்மா பேச்சை கேட்டு விஜய் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. இதெல்லாம் ஹரிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுவும் இல்லாமல் இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் யாரோ ஹரிக்கிட்ட சொல்லியிருக்கா. நீ வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் ஸ்வேதா, எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு. உனக்கும் அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துதான் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்க. ஆனா அந்த பையனுக்கு தான் உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. இதெல்லாம் தெரிஞ்சப்பவே நான் விட்டுட்டு போயிருக்கணும்னா போயிருந்திருப்பேன். ஆனா என் ஸ்வேதா அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும்.
நீ எது வயசு குளர்ல தெரியாம தான் இந்த முடிவு எடுத்திருக்க. ஆனா என்னோட சுச்சுவேஷன்ல வேற ஏதாவது ஒரு பையன் இருந்திருந்தானா கண்டிப்பா ஒன்று விட்டுட்டு போயிருப்பான். இல்ல வேற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பான். சரி, அதான் மழைலாம் நின்றுச்சுல்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ யார்கிட்டயும் மாட்டாம போயிடுவியா? ம், போயிடுவேன். அப்படி இப்ப மாட்டினா மட்டும் என்ன? என்னது? அப்ப மாட்டின பரவாயில்லையா உனக்கு? அப்படி இல்ல, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுவேன். பாத்துடி, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தா எங்கேயாவது மாட்டிக்காது. அப்புறம் எப்பவுமே பேச முடியாம போயிட போகுது. ம், பேசாம இருந்தா மட்டும் என்ன? நீ என்ன நான் பேசுறேன்னு ஃபீல் பண்ணவா போற? எப்படியும் உன் வீட்ல ஏதாவது பொண்ணு காமிச்சாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். யாரு? நானா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உனக்கு தான் அந்த பிளான் இருக்கும் போல இருக்கு. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா? நானும் சும்மா உன் கூட கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் வீட்ல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். பண்ணுவ பண்ணுவ. ஆமா, நான் பண்ணுவேன். ஆனா நான் கூட நினைச்சேன்டி, என்னடா நம்ம ஆளை எல்லாருமே இப்படி கமெண்ட்ஸ்ல திட்டுறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது ஏன் அவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு. எப்பயுமே இப்படி கிறுக்கு போல யோசிச்சுட்டு கிறுக்கு போலயே பேசிட்டு என்ன? என்ன? எல்லாத்துக்குமே காரணம் நீதான். சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்னடி ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க? நான் பார்க்கல, முறைக்கிறேன். சரி, ஏன் முறைக்கிற? போடா. சரிங்க, கிட்ட வாயேன். முடியாது. வாடின்ற. விடு. இப்ப எதுக்கு சும்மா பக்கத்துல எடுத்து வச்சு பேசிட்டு இருக்க? ஓய், என்ன? எங்க பாரு, இப்ப நீ சொன்ன பத்தியா, நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்லாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன? ஆமா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீ என்கிட்ட நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்க. இனி விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாத என்ன? சொன்னா என்ன பண்ணுவ? ஆமா, நான் வேற யாரையாவது தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுவ? நீ இப்படி சொல்லும் போதெல்லாம் நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத என்ன? கோவம் வந்துச்சுன்னா ஒரு நேரம் போல இருக்காது. என்ன நீ ஒரு மாதிரி பேசுற? நான் நல்லா தாண்டி பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப என்கிட்ட யூஸ் பண்ணாதுன்னு சொல்றேன். நீ விளையாட்டுக்கு சொல்லலாம். ஆனா எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ இப்ப இப்படி எல்லாம் பேசுற. ஆனா ஒருவேளை அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்தா என்ன பண்ணுவ? எந்த மாதிரி சுச்சுவேஷன்? ஒருவேளை நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவ அப்போ? அப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வரவும் வராது. நான் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டேன்னு. ஒருவேளை வந்தா வந்து உன் வீட்டுல பேசி பார்ப்பேன். ஒத்துக்கலன்னா என்ன பண்றது? உன்னை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். தூக்கிட்டு போவ நல்லா. அதெல்லாம் தூக்குறப்ப தெரியும். சரி, நீ கிளம்பு, யார்கிட்டயும் மாட்டிக்காத. சரி, ஓகே. நீயும் பார்த்து போயினா? ஓகே, நான் போயிடுவேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் இல்லைன்னா மெசேஜ் ஏதாவது ஒன்று பண்ணு. அப்பதான் நீ சேஃபா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து கிளம்புனா போதும். சரி. சரி, எப்பயும் கிறுக்கு போல எதையாவது யோசிச்சுட்டு இருக்காம போய் படுத்து தூங்கு. போடா. என் செல்லம், எப்போ இப்படி சிரிச்சிட்டு இருக்கணும் என்ன? போய் நிம்மதியா படுத்து தூங்கு. சரி. அவன் என்னடா நாங்க சோறு தண்ணி இறங்காம தூங்காம புலம்பிட்டு கிடக்கான். இந்த மனுஷன் என்னன்னா நல்ல மூக்கு பிடிக்க தின்ட்டு நீட்டு நிமிந்து உறங்கிட்டு கிடக்கு. கூட பிறந்ததை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா? ஏங்க ஏங்க என்னங்க? இந்த மனுஷனுக்கு அப்படி என்னதான் உறக்கமோ, தொண்டை தண்ணி வத்தி போயிரும் போல இருக்கு. எம்பிட்டு கத்துறது. இதுல இவருக்கு கண்ணாடி ஒரு கேடு. யோ யோ எழுந்திரியா.
ஏண்டி என்ன எதுக்கு இப்படி கிடந்து அலற? என்ன அலறனா? ஏண்டி பின்ன ஒரு மனுஷன் உறங்கிட்டு இருக்கும்போது இந்த கத்து கத்துற? எதுக்குடி இப்படி கிடந்து அலறன இப்போ? ம் ஆமா அலறனாவ. கூப்பிடும் போதே எழுந்திருச்சிருந்தா எதுக்கு கத்த போறாங்க? அங்கிட்டு தள்ளி உட்காரு. ஏண்டி என்ன நீ இந்த நேரத்துல எழுப்பி இருக்கிறத பார்த்தா ஆ நினப்பு தான். மூஞ்சி முகரையும் பாரு. எம்மா தாயே, சரி நீ பத்திர காலையிட்டு ஆடாத என்ன? எதுக்கு இப்ப தூங்கிட்டு இருக்க ஆளை எழுப்புன? அது என்னன்னா, நம்ம மதனு காலையிலேருந்து சாப்பிடாமையும் கொல்லாமையும் ஒரு மாதிரியே சுத்திட்டு கிடந்தான்ல. ஆமா, அம்மா கூட சொன்னாங்க காலையில இருந்து சாப்பிடலன்னு. ஏண்டான்னு கேட்டா ஒரு மாதிரி இருக்கு, பசிக்கலன்னா. எங்க இப்படி எங்க ஒரு பதில் சொல்லுவீங்க? கூட பிறந்தவன் மேல கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது இல்ல? ஏண்டி அவனுக்கு பசிச்சிருக்காத அவன் சாப்பிடல. இத ஒரு பெரிய விஷயமா வாடி தூங்குறவனை எழுப்பி சொல்லிட்டு இருக்க? யோ சொல்றத முழுசா கேளியா? ம் புருஷனு கூட பார்க்காம நிமிஷத்துக்கு நிமிஷம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. விஷயம் என்னன்னா, உங்க தம்பி ஒரு புள்ளைய லவ் பண்றானா. அந்த புள்ள வீட்லயே இவங்க 2 பேரும் பேசுறது தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க போல. அதனால தான் இவன் இப்படி புலம்பிட்டு கிடக்கான். ஏண்டி என்ன சொல்ற? எங்க இருக்கான் அந்த பையன் இப்போ? அவன் தோலை உரிக்காம நானு எங்கடி இருக்கான் அந்த பையன்? அவன் தோலை உரிச்சு இன்னைக்கு தொங்க விடல. யோ இப்ப நீ எதுக்கு இப்படி கிடந்து தாண்டிட்டு இருக்க? உட்காரியா? காலை முறிச்சு போடுவேன். ஏண்டி அதுக்குள்ள அவன் எதையாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டானா என்னடி பண்றது? உன்னை உட்காருன்னு சொன்னேன். எம்மா உட்காந்தாச்சு விஷயத்த சொல்லு. ஒரு மாதிரி படபடன்னு வருது. எங்க இருந்தாவது எதையாவது பிரச்சனை ஏதாவது இழுத்துட்டு வந்துருவானோன்னு. இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? லவ் பண்ண 1000 பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்குன்னு அந்த பிள்ளைய அப்படியே விட்டுட்டு இவன் பாட்டுக்கு இவன் போக்குல இருக்க முடியுமா? இப்ப என்னடி சொல்ல வர நீ? எங்க உங்களை ஒன்றும் பண்ண சொல்லல. அந்த பொண்ணை நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்லேருந்து வராங்க போல இருக்கு. அவங்க வந்துட்டு போனதும் நம்ம குடும்பத்தோட போய் நம்ம பையனுக்கு அவங்க பொண்ணை கேட்போம். ஏண்டி என்ன ஏதாவது மண்டையில அறிவு இருந்துதான் பேசுறியா? நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்ற, அப்புறம் நாமளும் போய் பொண்ணு கேட்கணுன்ற. என்னடி குழப்பிட்டு இருக்க? நீ ஒரு மட சம்பிராணி. உனக்கு எவ்வளோ தெளிவா சொன்னாலும் புரியாது. நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. நம்ம மதனை தான் அந்த பொண்ணு லவ் பண்ணுது. அதனால நாம பொண்ணு பார்த்துட்டு போனதும் நம்ம பையனுக்காக போய் பொண்ணு கேட்போம்னு சொல்றேன். புரியுதா இல்லையா? ஏண்டி என்னடி வேலை இதெல்லாம்? புது புது தலைவலியா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கான் இந்த பையன். யோ பிடிச்ச பொண்ணை கல்யாணம் தானே பண்ணி வைக்க சொல்றேன். உன்னை என்ன கொலையா பண்ண சொல்றேன்? அதுக்கு போய் அவன் இப்படி பண்றான் இப்படி பண்ணான்னு புலம்பிட்டு இருக்க. இல்லடி இதெல்லாம் நாமளா பேசி முடிவு பண்ற விஷயம் இல்லல்ல. அப்பா கூட பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சிடலாம். ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களா சொல்லு? உங்க அம்மாவை பத்தி தெரியாது. அது தாண்டிக்கிட்டு தான் நிற்கும் அங்கேயும் இங்கேயும். நீங்க எதுக்கு இருக்கீங்க? பேசி சமாளிச்சு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சொல்லிட்டேன். எங்க எப்படியும் நம்ம மதனுக்கு கல்யாணம் பண்ண போறது தான். அது அவனுக்கு பிடிச்ச பிள்ளையே இருந்துட்டு போட்டுமே. நாளைக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிறுத்திக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணிட்டானா அது அவனுக்கும் சங்கடம். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அந்த பிள்ளைங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா சொல்லுங்க? அதுவும் இல்லாம அவங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். பாவங்க அந்த பிள்ளைங்க 2 சேரணும்னு எவ்வளோ கஷ்டப்படுது. அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. உங்க 2 பேருக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவனுக்கு நீங்கணும், உங்களுக்கு அவனும் தானே இருந்து அனுசரிச்சு போகணும். அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கங்க கொஞ்சம். இங்க பாரு மதன், நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் எங்க அம்மா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சும்மா வாயில தான் மிரட்டிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மலர், நீ சொல்றது எனக்கும் புரியுது. ஆனா என்ன மதன் நீ எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம பேசுற? அப்ப நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா பரவாயில்லையா? நான் இல்லாம நீ இருந்துடுவல்ல? என்ன மலர் நீ அப்படி நான் நினைச்சிருந்தா இந்த நேரத்துல நீ கூப்பிட்டதும் அப்படி கிடந்து ஓடி வந்திருப்பனா சொல்லு. எனக்கும் நீ வேணும்னு நினைக்கிறேன்.
ஆனா அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு அது தப்பா போயிடக்கூடாதுல்ல. மதன், புரியாம பேசாத சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயே அவசரப்படக்கூடாதுன்னா எனக்கு கல்யாணமே நடந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு அப்படிலாம் வேற ஒருத்தர் கூட தான் கல்யாணம்னு முடிவாகிடுச்சுன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மலர், எதுக்கு இப்ப இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? லூசா நீ? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? நீயும் அவசரப்படாதன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துடுற. ஆனா என் வீட்ல என்னென்னலாம் நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும். மலர், சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அது எப்படி உன்னை விடுறதுக்கா நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன்? அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுருவேன் சொல்லு. அப்போ அதுக்கு தான் மதன் சொல்றேன், எனக்கு யாருமே வேண்டாம். என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். நீ எங்க கூட்டிட்டு போனாலும் நான் வர தயாரா இருக்கேன். மலர், இப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உங்க அம்மா உன்னோட அப்பாவோட துணை இல்லாம உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க சொல்லு. நீ இப்படி என் கூட வந்துட்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆமா, கஷ்டப்படுவாங்க. ஆனா என்னால நீ இல்லாம எப்படி இருக்க முடியும்? இப்ப என்னதான் மதன் பண்ணலான்னு சொல்ற எனக்கு புரியல. ஆனா என்னால நீ இல்லாம மட்டும் இருக்க முடியாது. மலர், சொல்றத கேள. நாளைக்கு உன்னை பொண்ணு தானே பார்க்க வராங்க. வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு போட்டோம். பொண்ணு பார்க்கறதுனால ஒன்றும் ஆகிடாதுல்ல. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என் வீட்டிலேருந்து கூட்டிட்டு வந்து பேசி உங்க அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். எங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டாங்களே மதன், அப்புறம் எப்படி? நான் வீட்டிலேருந்து கூட்டிட்டு வந்து பேசி பார்க்குறேன் மலர். அவங்க ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கலாம். என்ன நம்பு. உன்னை அப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். மதன், மலர், நான் சொல்றத கேள. நீ இப்போ என் கூட வரேன்னு சொன்னதும் உன்னை கூட்டிட்டு போய் தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லு. ஆனா அப்படியெல்லாம் நீ என் கூட வந்துட்டா உன்னை பத்தி எல்லாரும் என்ன பேசுவாங்க சொல்லு. உன்னை பத்தி பேசினா அது எனக்கும் தானே கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம உன்னை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த உன்னோட அம்மாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதெல்லாம் யோசிச்சுதாம்மா பண்ணணும். அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி மலர், அழாதம்மா. வீட்டில் உங்க அம்மா எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாங்கன்னா இதுக்கு மேல பிரச்சனையாகும். என்ன, நீ போய் அழாம படு. என்னத்தையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் பாத்துக்கிறேன். மலர், நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா இரு. நான் பாத்துக்கிறேன். அழாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்றா. அழுதுட்டே போறா. எனக்குள்ள கஷ்டமா இருக்கு. கடவுளே, இவ்வளவு நினைச்சு தினம் தூக்கம் வராம கஷ்டப்படுறதுதான் மிச்சம். அதை விட நாளைக்கு நடக்க போறது நினைச்சா இன்னும் சங்கடமா இருக்கு. ஆனா ஒரு சில நேரத்துல கோவம் வரதான் செய்யுது. இவதான் நம்மள இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாலே, நாம மட்டும் ஏன் இன்னும் இவளுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு. ஆனா அதுக்கப்புறமா இந்த மனசு அவளை பத்தி மட்டும்தான் ஞாபகப்படுத்துது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலையே. என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டவளே நீ தானே. நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணப்போ பெரியவங்க எல்லாம் கேட்டது போக நானும் உன்னை தனியா கூப்பிட்டு வச்சுதானே கேட்டேன். உன் மனசுல வேற ஏதாவது இருக்காங்களா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, வேற ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடுன்னு. அப்பெல்லாம் இல்ல இல்ல சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசியில என் மனசை நுறுக்கிட்டு போயிட்டியேடி. வெண்பா, வெண்பா, எல்லாரும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு எல்லாரும் முன்னாடியும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. இப்பவும் நானும் அதுதான் கேக்குறேன். உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இல்ல, ஏன் கேக்குறேன்னா எனக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்ல போனா என் மனசுல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையும் இருந்துச்சுதான். இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதாது இல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கணும். ஆனா இப்ப கல்யாணத்துக்கு எல்லாரும் கேட்டப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இதையும் ஏன் கேக்குறேன்னா, நீ படிச்ச பொண்ணு. நான் அந்த அளவுக்குலாம் இல்லைல்ல. நீ ஸ்கூல் காலேஜ் வேலைன்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்க. ஒருவேளை உனக்கு அங்கே யாராவது பார்த்து பிடிச்சிருக்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியாமே நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன்.
ஒருவேளை உனக்கு அப்படியே யாரையாவது பிடிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது. எதுவா இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். ம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையா தானே? அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ம் பிடிச்சிருக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் உன் வாயிலிருந்து வரணும்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். எங்க என்ன பிடிக்காதுன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை. உன் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு நிறைய கனவு இருக்கு வெண்பா. இனி என்ன தவிர உன்னை யாராலையுமே சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு உன்னை பார்த்துக்க போறேன்.